என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தன்னுடைய வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரித்திருக்கிற வனங்கான் படம் பொங்கலுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது. அதை அந்த நேரத்தில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெறல. அது இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. 3 தம்பிகள், அதில் ஒரு தம்பி தயாரிப்பாளர், இன்னொரு தம்பி நடிகர், ஒரு தம்பி இயக்குனர். இல்லை, அருண் என் தம்பி சுரேஷ் காமாட்சி சொல்கிற மாதிரி பேசி நிறைய அடிதடி படங்கள், அதாவது ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அவர் பேசாமல் நடித்து தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்திட்டார். இதில் கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்த தங்கச்சியும் அவரும் பேசிக்கிற அந்த அந்த காட்சியை, அவங்க 2 பேரும் உடன் பிறந்தார்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சதிலிருந்து அவ்வளவு அழுத்தமாக அந்த இதை நகர்த்திட்டார். அந்த உணர்வை கடத்துவதற்கு உரையாடல் அவசியம் இல்லை. சிறந்த நடிகர்கள் இருந்தால் அவங்களுடைய அந்த முக வெளிப்படுத்தலையே கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறத பாலா மறுபடியும் என் தம்பி நிரூபிச்சிருக்காரு. அதில் அருணுடைய பங்களிப்பு அசாத்தியமானது. அதில் உச்சக்கட்டத்தில் தம்பி சித்தன் ஜெயமூர்த்தியுடைய குரல் வரும்போது அவர் நடிக்கிற அந்த பேசாமல் நடிக்கிற காட்சியில் நெகிழாத மனிதனே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சிறந்த ஆற்றலை என் தம்பி வெளிப்பதை பார்த்துருக்கேன். நான் தடயம் காக்க, இது தடையற தாக்க, குற்றம் 23, இந்த படங்கள்லாம் அவருக்கு சிறந்த படமாக அமைஞ்சது. ஆனால் எல்லாத்தையும் விட இது படம்னு சொல்ல முடியாது, இது ஒரு காவியம். அது இன்னைக்கு சமூகத்தில் இன்று வரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பாலியல் அந்த வன்கொடுமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையான நேரத்தில் மிக அவசியமான ஒரு படத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதில் இது அருணுக்கு இது ஒரு திரைப்பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அருணால என் தம்பியால் இவ்வளவு பெரிய கனமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிச்சிட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அது அவருக்கு சண்டை போட தெரியும், நடனார தெரியும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இது 2மே செய்யாமல் என்னால் நடிக்க முடியுங்கிறத இந்த படம் உணர்த்திட்டு அதில் மிரண்டுட்டேன் நான்லாம்.